guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல ஆகிலும் சனம் கொடுத்த கேக்க சாப்பிட்டுட்டு அவன் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா. அழகான ஒரு சாரி கட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா ரெட் கலர்ல. ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அழகா கியூட்டா இருக்கிறாங்க. அவனுமே பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் டின்னருக்கு வெளியே போயிட்டு இருந்தாங்க இல்லையா. கார் திடீர்னு வந்து பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு. கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்களுமே அந்த ஆஃபீஸ்ல வந்து அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்றதுக்காக சாவியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவனும் காரை செக் பண்ணிட்டு அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள இவ கரெக்டா சொல்லிடுறா. பெட்ரோல் டேங்க் வந்து லீக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறான். சரி இரு நான் அங்கிளுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனா அது சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி அவங்களும் சுவிச் ஆஃப் தான் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு அங்க அவங்க வந்து அந்த பணத்தை தான் கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் வந்து சாவியை போட்டுக்கிட்டு அதை ஓப்பன் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஆகிலோ சனமுக்கு கேக்கு மிச்சம் வச்சிருப்பான் போல. ஸோ அதை வந்து சனம் கிட்ட கொடுத்துட்ருக்கான். ஏன் இது நல்லா இல்லையான்னு கேட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, அதனால தான் இதை நான் உனக்கும் கொடுக்குறேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த கேக்கில் எது கலந்துருந்தாலும் சரி அது இப்போ ஆகிலுக்கு மட்டும் இல்லை சனமுக்கும் அஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த கேக்கை சாப்பிட்டுவிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம சனம் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இங்கே தங்கச்சிக்காரியோ கண்டிப்பாக அவங்க இந்நேரம் பணத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா நான் ரிஹான் கூட இருந்துட்டு அவனை ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ படிக்கே போயிட்டு இருக்கா. நீ எங்கே போயிட்டு இருக்கன்னு கேட்டால் நான் எங்கேயோ போகிறேன் ப்ளீஸ் என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி அவன் மேலே போயிட்டு விழுகிறா. ரெண்டு பேரும் ஐ கான்டாக்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. இவ்வளோ ஹீரோயினி தானே, ஸோ அதனால் அப்படியே சொல்லுவோம். அவனோட கழுத்தில் வந்து ஒரு கீ இருக்குது. இது என்னதுன்னு கேட்குறா. இது வந்து என்னோட கேபினில் வந்து ஒரு லாக்கரும் இருக்குல்ல, அந்த லாக்கரோட சாவின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா இது அந்த லாக்கரோட சாவியான்னு கேட்டால் ஆமாம் இதை நான் தான் வந்து சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட கழுத்துலேயே போட்டிருப்பேன். ஏன் என்னாச்சு நீ இவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறேன்னு கேட்டால் ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க, எனக்கு இப்போ தான் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது, நீங்கள் உண்மையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டிகிட்டு இருக்கா. அதே மாதிரி இவங்களும் அந்த லாக்கரில் போட்டு ஏதோ ஒரு சாவியோட அச்சை பதிச்சிருப்பாங்கல்ல, அந்த டூப்ளிகேட் சாவியை செஞ்சுட்டு வந்து அதில் ஓப்பன் பண்ண பார்த்தா அது ஓப்பன் ஆக மாட்டேது. கண்டிப்பாக அந்த லாக்கரோட சாவி இப்போ இது கிடையாது வேறு எதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவளும் இங்கே ரொம்ப சந்தோஷத்தில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அப்பங்க 2-3 பேர் வந்து விநாயகர் சதுர்த்தியோட செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக பாங்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவன் வேணான்னு சொல்கிறான். ஆனால் அதை அவள் வாங்கி குடித்தது மட்டும் இல்லாமல் அவன் வாயிலையுமே ஊற்றி விட்டுறா. ரெண்டு பேருமே மாறி மாறி அதை வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த ரசியாவும் ஜூஸில் வந்து ஏதோ கலந்து கொண்டு வந்தா இல்லையா, அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ நீ இதை குடிச்ச உடனே நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ டாண்டான்னு பதில் சொல்ல பாரு, இந்தா குடின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவங்களோட வாயில் வந்து ஊற்றி விட்டுட்டு இருக்கா. அதை குடிச்சு அடுத்த செகண்டே பார்த்தா அவங்க மயங்கிடுறாங்க. என்னது இது, இவளுக்கு நான் வந்து போதை மருந்து தானே கொடுத்தேன், அப்போ இவன் இந்நேரம் பேசியிருக்கணும்ல, அதை விட்டுட்டு இவன் என்ன தூங்குறா, எந்திரு தில்சா வாயை திறந்து பேசுடி, என்னடி ட்ராமா பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த கேக்கில் வேற எதுவும் இல்லை, அதில் வந்து ஏதோ ஒரு போதை மருந்து தான் அவள் கலந்துருக்கா. அதை தானே இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதோட எஃபெக்ட் இப்பதான் காமிக்குது. ரெண்டு பேருமே மாறி மாறி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல. இதெல்லாம் தூரத்துலேருந்து நீலாம்பரியும் அந்த அங்கிளும் ஆண்டியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எதுக்காக ரெண்டு பேரும் பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மருந்து நீ என்ன தாண்டி கலந்து கொடுத்த, நான் சொன்ன மருந்து தானே நீ கலந்தேன்னு கேட்டா ஆமாம் நீங்கள் சொன்ன மருந்து தான் நான் அந்த கேக்கில் கலந்தேன், அதை தான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க, ஒருவேளை அதில் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமோ அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்களான்னு கேட்டா நான் கொடுத்தது தூக்க மாத்திரை, அதை சாப்பிட்டா இந்நேரம் அவங்க தூங்கி இருக்கணும்ல, அதை விட்டுட்டு எப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரிப்பாங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்னடானா செம போதையில் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால மாறி மாறி ரொமான்டிக்காக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே தான் நடந்துட்டு இருக்கு. அவங்கள இவங்க பார்க்கல, ஆனால் அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் இவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இந்த சீனை வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். சேனல் லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கட் பண்ணால் இங்கே இவங்க ரெண்டு பேரும் சம போதையில் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுமே பாங்கு தானே குடித்தாங்க. அங்கே அக்காவும் அண்ணனும் ஆட, இங்கே தம்பியும் தங்கச்சியும் ஆட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூத்தாக தான் இருக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஆகிலுக்கும்
தான் மனசில் ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அவனோட சோகத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் சனம் கிட்ட. சனம், நான் இன்னைக்கு ஒன்னால தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். என்னோட சின்ன வயசு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னோட கடந்த காலத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. ஏன்னா என்னோட அப்பா எப்போதுமே என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பார். சின்ன வயசில் அவர்கிட்ட நான் நிறைய தடவை சவுக்கால் அடி வாங்கியிருக்கேன். நான் வழி தாங்க முடியாமல் எவ்வளோ தான் கதறினாலும் அவர் என்னை அடிக்கிறத மட்டும் விடவே மாட்டார். என்னோட அம்மா தான் என்னை வந்து அவர்கிட்டேருந்து காப்பாற்றுவாங்க. என் அம்மா மட்டும் என் கூட அந்த நேரத்தில் இல்லைனா என்னோட நிலைமையே ரொம்பவே மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா அவங்க எனக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனோட சோகத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கான். ஒரு வழியாக அவன் மனசில் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சுட்டு இருந்த அந்த உண்மையை வந்து இப்போ சனம் கிட்ட சொல்லிட்டான். அவளுக்குமே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இங்கே வந்து அண்ணங்காரன் வந்து அம்மாவை பெருமையாக பேசினான் இல்லையா, தம்பிக்காரன் அங்கே போதையில் அம்மாவை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். என்னோட அம்மா வந்து ரொம்பவே சுயநலவாதி. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம். பணத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. பெத்த பையன் கூட அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க பணத்தை தான் விரும்புகிறாங்க. எனக்கு அது எத்தனையோ தடவை என்னை கஷ்டப்படுத்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே தங்கச்சிக்காரிக்கிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். அவளுக்குமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அவனும் சொல்கிறான், என்னோட அம்மா சில விஷயத்தில் என்கிட்டே பொய் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அம்மாவாச்சேங்கிறதுனால தான் நான் பொறுத்து போயிட்டே இருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் என் கூட நெருக்கமானவங்க என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினாங்கன்னா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தங்கச்சிக்காரிக்கிட்ட வெளிப்படுத்திட்டு அவள் தோல்லே சாஞ்சி படுத்துடுறான். இவளுக்கோ செம கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு. இவன் இவ்வளோலாம் நல்லவனா இருக்கானே, அம்மா இவ்வளோ கேடு கெட்டவளா இருக்காளே. ஆனால் இப்போ நம்ம இவங்கிட்ட வந்து பொய் சொல்லி ஏமாத்துறோங்கிற விஷயம் மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ராகத்து ஊர்லேருந்து வந்துட்டான் இல்லையா, ஸோ அவனுக்கு எல்லா மேட்டருமே தெரிஞ்சிருச்சு போல். அதனால தம்பிக்காரங்கிட்ட வந்துட்டு இங்கே என்ன தாண்டா நடக்குது, நீ ஹயாவை வந்து தலாக் பண்ணிட்டியா, அவளை நீ டைவர்ஸ் பண்ணிட்டியா, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதான்னு கேட்டா, எனக்கு நல்லாவே புரியுதுண்ணா. உங்களுக்கு என்ன, நீங்கள் படிக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹயா உண்மையிலே என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணலாங்கிறதே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவள் என்கிட்ட அப்படி தான் நடந்துட்டுருக்கா. நான் அவளோட புருஷன் தானே. அப்படி இருக்கும்போது நான் அவளை தொட்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்கிட்டேருந்து விலகி போயிடுறா. அப்படின்னா இந்த கல்யாணம் வரவில் அவள் என் கூட இருக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னதான் சொன்னாலும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண வாழ்க்கையில் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வர்றது என்னமோ சகஜம்தான். அதை பேசி தான் நீங்கள் 2 பேரும் தீக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய முடிவெடுக்கிறதுலாம் ரொம்பவே தப்பு. இதை பற்றி நானே போயிட்டு ஹயா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிட்டு ஹயாவை போய் பார்த்தா அவள் என்னடானா அழுதுட்டு தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட சாப்பாடை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரை கொண்டு வந்து வைக்கிறான். இது என்னதுன்னு கேட்டால், அதாவது அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, திரும்ப அவங்க 2 பேரும் சேர்றதுக்கான ஒரு பேப்பர் போல். அதில் நீ கையெழுத்தை போட்டு திரும்ப அவங்க கூட போய் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது நமக்கே கடுப்பாக தான் ஆகுது. அவளும் கோவப்பட்டுட்டு, என்ன விளாடுறீங்களா அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு, நான் என்ன பொம்மையா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணானா தூக்கி போடுறதுக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவரே தான் அவர் வாயால் சொன்னார் என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலாக் கொடுத்துட்டாரு. டைவர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டார். நானும் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது திரும்ப போயிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? மனசில் உங்களை வச்சுக்கிட்டு அவர் கூட என்னால் எப்படி வாழ முடியும்? இருந்தாலும் நான் ஏதோ முயற்சி பண்ணேன். ஆனால் உங்கள் தம்பி கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காமல் டைவர்ஸ் கொடுத்துட்டார்ல அப்படின்னு சொன்னான். என்னால் உன் நிலைமையை புரிஞ்சிக்க முடியுது ஹயா. ஆனால் அவன் உண்மையிலே வந்து ஏதோ ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டான். மற்றபடி அவன் உன் மேலே வச்சிருக்க பாசமும் காதலும் உண்மை. அதனால அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி இவன் இப்படி கெஞ்சி கேட்டதுனால தான் அவள் ஒத்துக்கிட்டா. இப்போ திரும்பவும் அதே தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவள் திரும்பவும் ஒத்துப்பாளா இல்லை என்னங்கிறது ஒன்றும் புரியலை. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. தங்கச்சிக்காரியும் தம்பியும் வந்து கார்டனில் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ அவனுக்கோ முழிப்பு தட்டுது. அவன் நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட அம்மாவை பற்றியே நான் அவகிட்ட போயிட்டு தப்பாக சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவளுமே வந்து எழுந்திரிச்சிட்டு என்னாச்சு இருக்கான்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா, நான் அவங்ககிட்ட என்ன பேசணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டா, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் தான் இருக்குது. இருந்தாலும் இவங்கிட்ட வந்துட்டு என்ன பேசுனீங்க, ஒன்றுமே பேசலையே, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அவனும் அப்படியா அப்பாடாங்கிற மாதிரி நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஆகிலோ சனம்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளுமே வந்து லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்கிறான். ஆமாம் எனக்கு தெரியும், இதாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஜூஸை கொடுக்க போனால் இவனுக்குமே வந்து நைட்டு பேசினதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. ஸோ அதனால் நைட்டு என்னாச்சு, நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னான்னு கேட்டால்
தங்கச்சிக்காரி அந்த மேட்டரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணா. இவன் என்னடானா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம, ஆமாம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறா. என்ன சொன்னேன்னு கேட்டால் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க, உங்களோட சின்ன வயசை பற்றி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உங்களுக்காக ஜெயிலுக்கு போனாங்களாமே அதையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் இவனுக்கும் சமக்கம் வந்துடுது. அப்படிலாம் எதுவும் இல்லையே, நான் எது சொல்லியிருந்தாலும் சரி நைட்டு அது ஏதோ சும்மா உளறி இருப்பேன், மற்றபடி அது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாத்தையும் மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே கோவமாக வெளியே போயிட்டு இருக்கான். எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் நேராக போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். டிக்கியை ஓப்பன் பண்ணால் டிக்கிக்குள்ளே சரக்கு வச்சுருப்பான் போல். அதை எடுத்து குடிக்கிறதுக்காக போனால் நம்ம சனம் வந்து அதை உடச்சி போட்டுடுறா, குடிக்க விடலை. திரும்ப இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு அதை குடிக்க போனால், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்களுக்கு இந்த பழக்கம் தான் இல்லாமல் இருந்துச்சுல, இப்போ எதுக்காக திரும்ப குடிக்கிறீங்கன்னு கேட்டால், இங்கே பாரு சனம், இதுதான் நான் என்னோட கஷ்டத்தையும் சோகத்தையும் மறைக்கிறதுக்காக நான் குடிக்க தான் செய்வேன், அதில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை குடிக்க போனால், என் மேலே சத்தியம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நம்ம ஹீரோயினி தான் சொல்லியிருப்பா, நான் உங்களோட மனைவி, நான் சொல்கிறேன்ல நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஸோ அதனால் இவனும் அப்பையிலேருந்து அந்த குடிப்பழக்கத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பான். ஸோ அதை நினச்சி பார்த்துட்டு அந்த பாட்டிலை இவனே தூக்கி போட்டு உடச்சிட்றான். இப்போ என்னதான் ஆச்சு ஆகில், நீங்கள் உங்களோட கடந்த காலத்தை பற்றி சொன்னீங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் உங்களுக்கு உதவி செய்ய தானே பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு சனம், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையே இல்லை, இன்ஃபேக்ட் எனக்கு யாரோட உதவியும் தேவையே இல்லை, இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்தி விட்டுறான். ஸோ அதனால் அவளும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கோ செம கடுப்பாகுது. நைட்டு என்ன காரியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாமலே கோபப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.